ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஒரு பெங்காலி சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே இந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது சீசனும் வந்திருக்கு மக்களே. இந்த ரெண்டாவது சீசனுக்கும் ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். அதை பார்த்தாதான் இதை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அதை பார்க்காம கூட இதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சீரீஸ்குள்ள போயிடலாம். இந்த சீரீஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொல்கத்தாக்குள்ள திடீர்னு ஒரு 4-5 திருட்டு பசங்க பேங்க்ல பூந்து கொள்ளையடிக்கிறானுங்க, நகை கடைக்குள்ள பூந்து கொள்ளையடிக்கிறானுங்க. அவனுங்களை எதிர்த்து யாரு வந்தாலும் பயங்கரமா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போறானுங்க. கொள்ளைக்காக என்ன வேணா பண்ணுவோண்டா, எவ்வளோ எல்லைக்கு வேணா இறங்குவோண்டா அப்படின்ற அளவுக்கு பயங்கர கொடூரமான கொள்ளைக்காரங்களா இருக்காங்க. இந்த கொள்ளைக்காரங்களை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதுதான் கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா போச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், ஹைப் இதெல்லாம் மறக்காம கொடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா லேடிஸ் வாலெட் அண்ட் ஜென்ஸ் வாலெட் கலெக்ஷன் வந்திருக்கு மக்களே. காம்போ உங்களுக்கு 999ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த அளவுக்கு ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. அவரு கட்டிய போற பொண்ணை கூப்பிட்டு ஒரு நகை கடைக்கு போறாரு. அந்த பொண்ணை இறக்கி விட்டு நான் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை தூக்கிட்டு ஓரமா போக, இப்ப இந்த லேடி உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா எல்லாமே அன்யூஷுவலா இருக்கு. அங்க எதுவுமே சரியே கிடையாது. என்னடா ஆட்களையே காணோம், ஒரு மாதிரி அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போனா ஒரு 3-4 கொள்ளக்கார பசங்க சேர்ந்துட்டு அங்க வந்த கஸ்டமர், அங்க ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் புடிச்சு வச்சுக்கிட்டு அங்க இருக்க நகையெல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பட்ட பகல்ல நடக்குது. இந்த பொண்ணு இந்த விஷயத்தை பார்த்துட்டு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி வரலான்னு பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு கொள்ளக்காரங்கள்ல ஒரு பையன் கன் எடுத்து இந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டான். இந்த பொண்ணுடைய தோள்பட்டையில குண்டு பாஞ்சிருச்சு. அதே ரத்த காயத்தோட அந்த பொண்ணு வெளியே ஓடி வரா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளக்காரன் உள்ளுக்குள்ள புடிச்சு இழுத்துட்டு போறான். இந்த விஷயத்தை இந்த போலீஸ் பார்த்துட்டு இவர் தான் போலீஸ் ஆச்சு, கையில கன் வச்சிருக்காரு. இவரும் உடனே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் ஷூட் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இங்க பெரிய சீன் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளக்காரங்க ஆட்டையை போட்ட வரைக்கும் தூக்கிட்டு தப்பிச்சு ஓடியே போயிட்டாங்க. இப்ப இவர் உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க கட்டிய போற பொண்ணுக்கு பயங்கரமா காயம்பட்டு ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. அங்க உள்ளுக்குள்ள பணைய கைதியா இருந்த எல்லாருமே தப்பிச்சு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து நமக்கு ஒரு போலீஸ காமிக்கிறாங்க. இவரு பார்க்கவே காமெடி போலீஸ் மாதிரி இருக்காரு. இவருக்கு இன்னொரு நகை கடையில ஒரு 6 பேர் ஒன்னா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கிடைக்குது. கேமரா ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது கூட, அதாவது அங்க இருக்க கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது கூட பயங்கரமா வரானுங்க. அவனுங்க பாட்னு அசால்ட்டா கொள்ளையடிக்கிறானுங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு இவரு டீமோட கிளம்பி போறாரு. போனவரு அங்க கரெக்டா நகை கடைக்கு வெளியே ஜீப்பை நிப்பாட்டிட்டு அப்பதான் 1 by 1 புல்லட்லாம் லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளால கண்டிப்பா பிடிக்க முடியாது போல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்ப அந்த கொள்ளைக்காரங்களாம் கொள்ளையடிச்சிட்டு வெளியே வரானுங்க. போலீஸை பார்த்தோன்னே லைட்டா ஷூட் பண்ணிட்டு அவனுங்க தப்பிச்சு ஓட இந்த போலீஸோட டீம் விடாம விரட்டிட்டு போறாங்க. இவரால ஓடவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஓடுறாரு. கொள்ளைக்காரனுங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. நல்லா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்ப ஏத்தி வச்சிருக்கானுங்க போல. அசால்ட்டா ஓடுறானுங்க. இந்த போலீஸால ஓடவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உருண்டுட்டு போறாரு. ஆனாலுமே ஷூட் பண்ணி 2 பேரை பிடிச்சிடுறாரு. பிடிச்சவரு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது யாரா அவங்க கேங் லீடரு, என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேங் லீடருடைய பேரு நேதாஜி அப்படின்னு சொல்றானுங்க. நேதாஜி அப்படின்றது கூட உண்மையான பேர் கிடையாது போல, அது வந்துட்டு பட்டப்பேர் மக்களே. இப்போ வந்துட்டு ஒரு சீஃப் லேடியை காமிக்கிறாங்க. இவங்க மீட்டிங் போட்டு பேசும்போது இந்த மாதிரி நேதாஜியை பத்தி என்ன விஷயம் தெரியுமோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது நேதாஜி வந்துட்டு இந்த கொள்ளை மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா புரிதனமும் பண்ணுவானா. ஆனா அந்த நேதாஜி யாரு அப்படின்ற விஷயம் தான் இது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. சொல்ல போனா தீவிரவாதம் வரைக்கும் எல்லாமே அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ இந்த டீம்ல கீதான்னு ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. அவங்கள சீஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீயே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பி, உனக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோ, உன்னால கண்டிப்பா முடியும், இந்த கேஸை நீயே பாத்துக்கோ அப்படின்னும் போது இப்போ கீதாக்கு மேல ஒரு சீஃப் ஒரு அதிகாரி இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த பொண்ணால முடியவே முடியாது. இது வரைக்கும் இந்த பொண்ணு வந்துட்டு இறங்கி ஒரு கேஸை விசாரிச்சதே கிடையாது. ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற எல்லா வேலையும் இந்த பொண்ணால கண்டிப்பா பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் நம்ம ஹீரோக்கு கரெக்டா செட் ஆகும். நம்ம ஹீரோ வந்துட்டு கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸை கொடுத்துடலாம் அப்படின்னு. ஹீரோவா அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வேலைன்னு போயிட்டாரு. அவருக்கு எப்படி இந்த வேலையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற வழியே கிடையாது. அந்த ஆள் லைட்டா மென்டல், அந்த ஆள் மாதிரியான மென்டலுக்கு தான் இந்த மாதிரி கேஸ்லாம் நல்லாவே செட் ஆகும். அவரால் மட்டும்தான் இந்த கேஸை முடிக்க முடியும் அப்படின்னும் போது இப்போ சீஃப் லேடியை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீதா நீ போயிட்டு பேசு, எப்படியாச்சும் ஹீரோவை இந்த கேஸ்குள்ள கொண்டு வா அப்படின்னும் போது சரி ஓகே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியா பாம் அடிச்சு ஹீரோக்கு ஏதோ ஆயிருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா குக்கிங்லாம் பண்ணிட்டு யூடியூப்ல குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, அந்த இன்னொரு குண்டு லேடி போலீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க.
அதுக்குள்ள பாம் இருந்து பாம் வெடிச்சு அந்த மொத்த போட்டுமே வெடிச்சு போயிருக்கும். இருந்தாலுமே நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் பயங்கரமான காயத்தோட எப்படியோ தப்பிச்சிருப்பாங்க. அந்த லேடி போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணவே கிடையாது, நான் சோறு தான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய மனைவிக்கு சமையா கோவம் வந்து சீஃபையே கூப்பிட்டு சமையா திட்டி விட்டு, இதுக்கப்புறம் என் புருஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வேலை பார்க்க மாட்டாரு, உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப போலீஸ் வேலையெல்லாம் போகாம வீட்லயே குக்கிங் எல்லாம் பண்ணி யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கீதா வராங்க, ஹீரோவை மீட் பண்ணி இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க வந்தாதான் கண்டிப்பா அந்த கேஸை முடிக்க முடியும், உங்களால தான் முடிக்க முடியும்னு கூப்பிட, அதுக்கு ஹீரோவுடைய மனைவி அலோ பண்ண மாட்டாங்க. எனக்கு என் புருஷனுடைய உயிர் தான் முக்கியம், கண்டிப்பா அமுச்சு விடவே முடியாது, என் புருஷன் தான் முக்கியம், நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோக்குமே இந்த பொண்ணு கூட கிளம்பி போகணும், கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு தான் எண்ணம். வேற வழி இல்ல, பொண்டாட்டி சொல்றாங்களே, பொண்டாட்டி பேச்ச மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு டிவில நியூஸ் போட்டு பார்க்கும்போது அதே அந்த ராபர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவனுங்க ஏதோ ஒரு பணக்கார பிசினஸ் மேன் கிட்ட போயிட்டு மாமல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு நான் ஏன்டா உனக்கு கொடுக்கணும், காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவரு பையனோட கார்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த காரையே வழிமறைச்சு பையனையும் சரி அந்த அப்பாவையும் சரி ரெண்டு பேரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களாம். அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து வேற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த பணக்கார ஆளுடைய மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க, புருஷனும் போயிட்டாரு பிள்ளையும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுதுகிட்டு இருக்க. கூட இருக்க உங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, போலீஸுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவர் வராரு. பெங்கால் போலீஸ் என்ன தூங்கிட்டு இருக்காங்களா, பெங்கால் போலீஸ் அவங்க வேலையை பார்க்கவே மாட்டாங்க, என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா கூட நானே அந்த கொள்ளக்காரங்களை பிடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வீர வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த வீர வசனம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருச்சு மக்களே. இதனால ஒரு சின்ன பையனை கூட விடாம இந்த மாதிரி ராபர்ஸ் வந்து கொலை பண்றாங்க, ரவுடித்தனம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணும் போது இந்த போராட்டத்துல ஹீரோவுடைய பையனும் கலந்துக்கிறான். ஆனா ஹீரோவுடைய பையனை ஃப்ரெண்ட்ஸே பயங்கரமா கலாய்க்கிறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி சின்ன பையனை கொன்னு இருக்காங்க, அவனுக்கு நியாயம் கிடைக்க வேணாவா, அதான் போராட்டம் பண்றேன் அப்படின்னு. உங்க அப்பா ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு திறமையான போலீஸ், அவரே வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, இது எல்லாமே பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய பையன் நீ ஏன்டா வந்து போராட்டம் பண்ற, இப்ப நீ போராட்டம் பண்ற அப்படின்னா அது உங்க அப்பாவுக்கு எதிராவே பண்ற அப்படின்னு போது, டே எங்க அப்பா தான் ரிட்டையர் ஆயிட்டாரு, வீட்டுல இருக்காரு, அவரால் என்ன பண்ண முடியும்னு கேட்க அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், ஆனா அவர் தான் நினைக்க மாட்டாரு, கவர்மெண்ட்ல இருந்து வர பென்ஷன்ல ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா ஊருக்குள்ள நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி அவமானமா போச்சு. இப்போ நேரா வீட்டுக்கு வந்த பையன் சமையா சண்டை போடுற அம்மா கிட்ட, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், வெளியே தலையை காட்ட முடியல, பயங்கரமா கலாய்க்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, டே அப்பா அமைதியா இருக்காரு, அப்பா வந்துட்டு வெளியே போயிட்டு ஏதாவது கேஸை விசாரிக்கிறேன் அப்படி இப்படின்னு போனார்னா அப்பாவுடைய உயிருக்கே ஆபத்து வரும்டா, நீ கூட போன கேஸ்ல பார்த்த இல்லையா அப்படின்னும் போது, அதுக்காக அப்பாவுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விடாம அப்பாவை சேஃபா பாத்துக்கிறேன், நம்ம குடும்பத்தை சேஃபா பாத்துக்கிறேன் அப்படின்ற பேர்ல அப்பா வந்துட்டு பிடிக்காத வேலையை உங்க கட்டாயத்தால பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்பாக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்களா அப்படின்னு. இப்பதான் அம்மாக்கே உரைக்குது, ஆமால நம்ம ஹீரோ வந்துட்டு விசாரிக்க கூடாது, போலீஸா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்காத வேலையை பார்க்க சொல்லிருக்கமேனு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட போயிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா, பிடிச்சி பண்றீங்களான்னு கேட்கும் போது உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, நீங்க போங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணி நீங்க போயிட்டு போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ நேரா கிளம்பி வந்து அந்த மீட்டிங்ல வராரு. மீட்டிங்ல வந்து சீஃப் போலீஸையே மீட் பண்றாரு. அந்த லேடி போலீஸை மீட் பண்ணி நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு. சூப்பருங்க, நீங்க உடனே இந்த டீமை கூட்டிட்டு போயிட்டு வேலைய ஆரம்பிங்க அப்படின்னும் போது, எனக்கு இந்த டீம்லாம் வேணாம், நானே என் டீமை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, எப்பா சாமி நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்காக யாரை வேணா எடுத்துக்கோ, உடனே கிளம்பி போயிட்டு வேலைய ஆரம்பி, அந்த குற்றவாளிகளை புடி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கெத்தா வெளியே வராரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ ரெண்டாவது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே 2023ல காமிக்கிறாங்க. ஒரு காதல் ஜோடிக்கு புதுசா கல்யாணம் ஆகுது. கல்யாணம்லாம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, இந்த பொண்ணு போயிட்டு அந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு மேக்கப்லாம் கலச்சிக்கிட்டு இருக்கா. நகையெல்லாம் அந்த கட்டிலுக்கு மேல கழட்டி வச்சுட்டு வெளியே வந்து மேக்கப்லாம் கலச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல யாரோ பின்னாடி டக்குன்னு போன மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா யாரோ போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா கழட்டி வச்ச நகையெல்லாம் காணோம். எங்கடா கழட்டி வச்ச நகையை காணோம், ஒரு நிமிஷம் கூட முழுசா ஆகலையே, அதுக்குள்ள எப்படி காணாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடுறாங்க. அப்படி தேடும் போது தான் அங்க இருக்க கண்ணாடியில நோட் பண்றாங்க, இங்க ஒரு 4-5 பேரு ஆட்டையப்பட வந்தவனுங்க அங்க இங்கன்னு ஒளிஞ்சிருக்காங்க. அதை இந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவனுங்க பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணை பிடிச்சி அடிச்சு வாயெல்லாம் பொத்தி அப்படியே கட்டிலுக்கு மேல போட, அந்த டைம்ல மாப்பிள்ள பொறுமையா உள்ளுக்குள்ள வராரு. ஐயா ஜாலி இன்னைக்கு கஜகஜா குஜுகுஜா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்தா, இங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு பயந்து அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது இவரை பிடிச்சி கழுத்தறுத்து இவரை கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற
எல்லாரையும் தள்ளி விட்டு இந்த பொண்ணு வெளியே ஓடி போக பாக்குறா. அப்பங்கிற ஒரு ராபர் வந்துட்டு கையை பிடிக்கிறான். இந்த பொண்ணை பிடிச்சி இழுக்கும் போது கையை பிடிச்சி கடிச்சு விட அப்போ டக்குன்னு பிடிச்சி தள்ளி விடுவான் பாருங்க. அது வந்துட்டு கம்பியே இல்லாத ஓபன் விண்டோ போல. அந்த ஓபன் விண்டோ வழியா வெளியே போயிட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டா. இப்போ ரியல் டைம்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சீஃப் லேடி கிட்ட என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, எனக்கான டீமை நானே அமைச்சுக்கிறேன், என்னுடைய டீம் தனியா ஒர்க் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அந்த இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோடைய டீம்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி போலீஸ காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோடைய முன்னாள் அசிஸ்டன்ட். நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்டும் சேர்ந்து அந்த போட்ல போகும்போது பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கும். அந்த பாம் பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோவும் சரி அசிஸ்டன்டும் சரி உயிர் பொழைச்சிட்டு இருப்பாங்க. அவரும் இப்போ இந்த டீம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அண்ட் கீதான்னு ஒரு லேடி போலீஸ காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களும் இருக்காங்க. இவங்க இல்லாம இன்னும் 2 பேரு, மொத்தமா 5 பேரு. டீமை ஃபார்ம் பண்ண உடனே நம்ம ஹீரோ வேலையை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவனுங்க யூஸ் பண்ற சிம்லாம் எப்படி இவங்க கைக்கு வருது, யார் இந்த சிம்லாம் வாங்கி கொடுக்குறான்னு கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே ஃபேக்கான ஐடி கொடுத்து வாங்கின சிம் மக்களே. அதாவது எவன்லாம் இந்த போனை யூஸ் பண்றானோ அவனுக்கு சொந்தமான ஐடி கார்டே கிடையாது. பொதுமக்கள் கிட்ட போயிட்டு அது வேணும் இது வேணும் நாங்க வந்துட்டு காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி அந்த மாதிரி சிம் வாங்கியிருக்காங்களாம். இப்ப சிம்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா இந்த கொள்ளக்காரனுங்க. காமனா யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு கால் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பான் மசாலா கடை ஒருத்தன் வச்சிருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஒரு முக்கியமான கனெக்ஷன் இவன் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்து அடிச்சு விசாரிக்கும் போது அவன் சொல்லிடுறான், தாரக் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான். சிம்லாம் கேட்டு வருவான். அவனுக்கு தேவையான எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன், அந்த ஐடி கார்டுல இருந்து எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல இப்போ அவன் யாரான்னு தேடி போறாங்க. அவனை தேடி போனா அவனுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஒரே ஒரு மனைவி இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு கராஜ் வச்சிருக்கான். இந்த பைக்லாம் ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு ஷெட் வச்சிருக்கான். இந்த மாதிரி எல்லா டீடைலையும் அந்த கீதாவும் இன்னொரு போலீஸும் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லும் போது முதல்ல அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு வச்சு போட்டு பொழக்கிறாங்க. இவனை பொழந்து விசாரிச்சா இவன் பாதி உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பைக் வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறமா கார் கேட்டாங்க அப்படின்னா கார் ஆட்டையை போட்டு கொடுக்கறது, சிம் கார்டு கேட்டாங்க அப்படின்னா சிம் வாங்கி கொடுப்பானா. இந்த மாதிரி எல்லாமே இவன் தான் பண்றானா. இதுக்கு வந்துட்டு அவங்க பயங்கரமா காசு கொடுப்பாங்க. கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னாலே நான் வாங்கி கொடுத்துருவேன். நான் வந்துட்டு யாரை கான்டாக்ட் பண்ணுவேன், யாரு என்ன கான்டாக்ட் பண்ணுவா அப்படின்னா நாசிக்னு ஒருத்தன் தான் என்ன கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுவான். ஆக்சுவலா இந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த விஷயமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டுன்னு தெரிய வந்தா கண்டிப்பா என்ன கொலையே பண்ணுவாங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, உன்னை விடதான் போறேன், புடிச்சு வச்சா கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வரும். ஒருவேளை உன்னை விசாரிச்சேன் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வந்து அது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான். புது பொண்டாட்டியை கட்டியிருக்க இல்லையா, அவங்கள தனியா விட்டு ஜெயிலுக்குள்ள தான் போயிட்டு வாழ்க்கை முழுக்க அங்க கடிக்கிற மாதிரி ஆயிரும். நாங்க உன்னை கண்காணிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் இவனுங்க போயிட்டு கொள்ளையடிச்சானுங்க பாத்தீங்களா, எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கும் இவனுங்க முன்னாடியே போயிட்டு பக்காவா அங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கானுங்க. இந்த ஜுவல்லரி ஷாப் எங்க இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவல் கிடைச்சது அப்படின்னா அவங்க எப்போ வருவாங்க, நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட வழிகள் இருக்கா, அதுக்கப்புறமா கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கே விளாகர் மாதிரிலாம் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் போயிருக்கானுங்க. இந்த மாதிரி எல்லாமே சொல்ல இந்த அளவுக்கு பக்காவா பிளான் போட்டு பண்றாங்க அப்படின்னா அவனுங்களை பிடிக்கிறது கஷ்டம் தான். அடுத்து அவனுங்க எங்க பிளான் போட்டு ஆட்டையை போட போறானுங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால அவனுங்களை பக்காவா ட்ராப் பண்ண முடியும். இங்க இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கும் தகவல் கொடுங்க, சந்தேகப்படும்படியா ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு தகவல் கொடுக்க சொல்லுங்க. அண்ட் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த இதுவையும் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல இந்த திருட்டு பசங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, இவனுங்க அடுத்த கடையை நோட்டம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. சுத்தி முத்தி பாக்குறானுங்க, எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் போயிட்டு வளைஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க மேனேஜர் பாக்குறாரு, இவனுங்க எதுவுமே சரியே கிடையாது, வந்தவனுங்க நகையை கூட ஒழுங்கா பார்க்காம கடையை சுத்தி பாக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சாமி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, பக்காவா ரெடி பண்ணிக்கலாம், நானே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்ல, இல்ல நாங்க ஜஸ்ட் பாக்குறோம், போயிட்டு மனைவிகளை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த மேனேஜருக்கு டவுட் வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அங்க கேமரா இருக்கும் இல்லையா, அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஹீரோக்கு அமுச்சு விடும் போது நம்ம ஹீரோடைய டீம் பாக்குறாங்க. ஹீரோடைய டீம்ல அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் வந்துட்டு தன்னுடைய கட்டிக்க போற பொண்ணு ஆபத்து வந்திருக்கும், ஷூட் பண்ணிருப்பாங்க. இவரும் சண்டெல்லாம் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அவர் பேரை நம்ம ராஜ்னு வச்சுக்கலாம். ராஜ் வந்துட்டு இவனுங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டிப்பா இவனுங்க தான் என்னுடைய ஃபியான்சியை ஷூட் பண்ணது, இவனுங்க தான், இவனுங்களை சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்ண போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. தம்பி நம்ம வேலையில எமோஷனல் ஆகக்கூடாது, போலீஸா யோசி, பொறுமையா யோசி, கண்டிப்பா இவங்களை பிடிக்கலாம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், நம்ம வந்துட்டு பக்காவா அவனுங்களை விட பிளான் பண்ணி அவனுங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு 3 திருட்டு பசங்களை காமிக்கிறாங்க. இந்த 3 பேர்
பேர்ல ஒரு பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நான் வேலை விஷயமா வெளியே போறேன், திரும்பி வர கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு மாசம் கூட ஆகலாம் அப்படின்னும் போது நீ ஏன் இந்த கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனா உனா காணாம போற, ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் காணாம போற, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், உன்னை நினைச்சு ஃபியூச்சர் பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு இந்த வேலையை மொத்தமா விட்டுரு அப்படின்னும் போது எப்படி விட முடியும், வேற வேலைக்கு போலான்னு பார்த்தா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல, இதுலதான் நமக்கு நிறையவே காசு கிடைக்குது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல இவனுங்க லோக்கல்ல கூட ஏதோ பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கானுங்க போல. அதனால 3 பேரையும் போலீஸ் தேடிட்டு வர இவனுங்க பயந்து ஓடுறானுங்க. அப்படி பயந்துட்டு அந்த பைக்ல ஏறி ஒரு பாலத்துக்கு மேல போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறானுங்க. அந்த டைம்ல போலீஸ் ஷூட் பண்ணும்போது அதுல ஒரு பையனுடைய கால்ல மட்டும் குண்டடிப்படுது. அந்த பையன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். மத்த 2 பேரும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்துக்கு மேல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் கடைசியா ஆட்டைய போட வந்த கேங்குடைய அந்த போட்டோ வீடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு இவனுங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா தேடி ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவனுங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கானுங்களோ அந்த வீடு வரைக்கும் தேடி வந்துட்டாங்க. அந்த வீடா இல்ல லாட்ஜா எதுனே தெரியல மக்களே. இங்க ஒரு வயசான தாத்தா இருக்காரு, அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி, அவருக்கும் சரியா இதுமே ஞாபகத்திலேயே கிடையாது. அங்க ஒரு குட்டி பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது 6 பேர் இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க, நேத்து நைட் வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க, ஆனா கால இருந்து ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ரூமை காமிச்சா ரூமே காலியா இருக்கு, உள்ளுக்குள்ள ஆளையும் காணும், ஒரு திங்ஸையும் காணும். எங்கம்மா ஆட்கள்லாம் கேட்கும் போது நான் தான் சொன்னேன் இல்லையா, நேத்து நைட் வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க, ஆனா காலைல போயிட்டு பார்க்கும்போது ஆளையே காணும், எங்க போனாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு. சரி இந்த 6 பேரை பார்க்க யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அடிக்கடிக்க முகத்தெல்லாம் மூடிட்டு யாரோ வந்துட்டு போவாங்க, ஒரு மாதிரி என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே அந்த ஆள் வருவாரு, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போனா கீதா வந்துட்டு போன் நோண்டிட்டு இருக்காங்க. என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னு போனை பாக்கெட்டுக்குள்ள வைக்க இந்த மாதிரி குட்டி பொண்ணு அந்த 6 பேரையும் பார்த்திருக்கா. 6 பேர் இல்லாம யாரும் வந்துட்டு போயிருக்காங்க, அவங்களையும் லைட்டா பார்த்திருக்கா. இந்த பொண்ணு கிட்ட பேசி எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணு, வரைகிறவங்களை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு யாரெல்லாம் பார்த்தாலோ எல்லாரையும் வரைய முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல தாஸ் இருக்கா பாத்தீங்களா, மெக்கானிக் ஷூட் கூட வச்சிருந்தானே, அவனுக்கு வந்துட்டு யாரோ கால் பண்ணி சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவனும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டு கொடுக்குறான். இத போலீஸ் ஒட்டு கேட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் கார்ல வரான், எதையோ கொண்டு வரான். அங்க வந்த பைக்ல வந்தவங்க கார்ல வந்தவங்க கிட்ட இருந்து, அதாவது தாஸ் கிட்ட இருந்து பேகையும் அந்த காரையும் வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. மொத்தமா 2 பேரும் வந்திருப்பாங்க, பைக்கையும் காரையும் எடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ இங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த கார்ல போனவன் நைட் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றான். அடுத்த நாள் காலையில கார்ல வந்துட்டு மொத்தமா 4 பேரா கிளம்பி எங்கேயோ போறானுங்க. பக்காவா பிளான் பண்ணிட்டானுங்க, ஏதோ பண்ண போறானுங்க. கண்டிப்பா அந்த நகை கடைக்கு தான் ஆட்டைய போட கிளம்பிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரா கிளம்பி அந்த நகை கடைக்கே போயிட்டு மாறு விஷயத்துல நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இவனுங்க கண்டிப்பா கிளம்பி அங்கதான் வருவானுங்க, அங்க வச்சு கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, கண்ணாடி போலீஸ், மத்த எல்லாருமே சேர்ந்துட்டு மாறு விஷயத்துல அங்கே இருக்காங்க. இப்ப இந்த கார் வருது, வாசல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வேஷம் போட்டுட்டு அந்த கண்ணாடி போலீஸ் இருப்பாரு. அவரு வந்துட்டு எல்லாருக்கும் தகவல் சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்தவனுங்க நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. வெளியே ஒருத்த மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா காரை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, அவசரப்பட்டு வெளியே ஓடி வந்தானுங்கன்னா கார்ல இருந்து தப்பிச்சு போனோம், கார்ல இருந்து டயரை பஞ்சர் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பார்க்க இத பொதுமக்கள் ஒருத்தர் பார்த்துட்டு யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, கார் டயரை பஞ்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இவன் என்ன பண்றான்னு பாருங்க, பட்ட பகல என்ன பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்னு கூப்பிடும் போது ஐயோ போலீஸ் வந்தாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு திருட்டு பையன் போலீஸ் வந்துட்டாங்க தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னும் போது இங்க ஒரு பயங்கரமான சண்டை, அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட அங்க ஒருத்தன் முகமுடியெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பான். இவனை வந்துட்டு போன சீசன்லயே காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவிட இருந்து தப்பிச்சு ஓடி போயிருப்பான். இவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. இந்த டைம்ல இந்த செக்யூரிட்டி உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ஒரு சேல்ஸ் கேர்ளை காப்பாத்திட்டு வெளியே வந்து ஹீரோக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு அந்த முகமுடி போட்டவன் அவனை தான் நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறாரு. நீ தான் நேதாஜியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவனை ஷூட் பண்ண பார்க்கும்போது அவன் இந்த போலீஸை ஷூட் பண்ணிடுறான். இதே டைம்ல உள்ளுக்குள்ள ஆட்டைய போட போனவங்களும் பயந்துட்டு வெளியே ஓடி வர எல்லாரும் தப்பிச்சு ஓடும் போது ஒரே ஒரு ஆளை மட்டும், ஒரே ஒரு அந்த ஆட்டைய போட வந்தவனை மட்டும் நம்ம ஹீரோடைய டீமை சேர்ந்த ஒருத்தர் கன் பாயிண்ட்ல புடிக்கிறாரு. இதே டைம்ல இந்த போலீஸ் இறந்தே போயிட்டாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுகுறாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது சீசன் ஸ்டார்டிங் சீன்லயே போன சீசன்ல ஒரு பழைய போலீஸ நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ள போட்டிருப்பாரு. அந்த போலீஸ் ஒரு கொள்ளக்காரனை அடிச்சு தான் கூட கூட்டு சேர்த்துக்கிறாரு. நீயும் நானும் பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை கொலை பண்ணலாம், அவனால தான் நான் ஜெயிலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து அந்த இறந்து போன போலீஸ்க்கு
இறுதி மரியாதை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு அந்த ராபர்ஸ்ல ஒருத்தனை வந்துட்டு பிடிச்சி கொண்டு வந்தாங்க இல்லையா, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப அந்த தாசை கூட்டு வந்து இவன் தான் நீ பார்த்தாளா, இவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் தான் என்ன மீட் பண்ணுவான், இவன் தான் கால் பண்ணி எல்லா வேலையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது இவனை ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் சீசன்ல ஹீரோயிட் வந்து தப்பிச்சு போயிருப்பான். நீ எப்படா இங்க, நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கேயும் நான் தான் இங்கேயும் நான் தான், அப்பயே உன்னை கொலை பண்ண பிளான் போட்டு அந்த பாம டிஃபன் பாக்ஸ்குள்ள வச்சு அமிச்சதே நான் தான், எப்படியோ நீ தப்பிச்சிட்ட அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கூட அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் மாதிரி, அவருக்கு கடுப்பாயிட்டாரு. இவனை போட்டு போலன்னு பொழக்கிறாரு. உன்னால நாங்க இறந்தே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமையா போட்டு அடிக்க, தம்பி கொஞ்சம் போலீஸ் மாதிரி யோசி, அடிச்ச அப்படின்னா அவன் கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டான், அமைதியாரு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நேதாஜி யாரு, அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேதாஜியை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்டா மாட்டிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு, நீ என்ன அடிச்சு கொலையே பண்ணா கூட நான் சொல்லவே மாட்டேன், நான் அவனுக்காக ஒர்க் பண்ணேன் அப்படின்னா லட்சமா பணம் கொடுப்பான், ஒருவேளை நான் இந்த விஷயத்துல மாட்டிட்டு இறந்து போயிட்டேன் அப்படின்னா கூட என்னுடைய குடும்பத்துக்கு 25 லட்சம் பணம் கொடுப்பான், அப்படி இருக்கும்போது நான் ஏன் சொல்ல போறேன், நீங்க உங்க கவர்மெண்ட் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உண்மையை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணாலும் சொல்லவே மாட்டான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்தா அந்த டீம்ல ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த நகை கடைக்கு போனோம் இல்லையா, அந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு ஒரு மாதிரி பதட்டமா இருந்தா, அந்த பொண்ணுக்கு என்னமோ தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு இப்போ குண்டடிப்பட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கா அப்படின்னு இப்போ நேரா போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்றா. என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு தாடிக்காரன் வந்துட்டு முதல்ல அந்த நகை கடைக்கு வரும்போது இந்த பொண்ணை பார்த்து வழிஞ்சிருப்பான். வழிஞ்சது மட்டும் இல்லாம நான் கூடிய சீக்கிரமே வரேன், வந்து நகையை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரை கொடுத்துட்டு இந்த பொண்ணுடைய நம்பரை வாங்கிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் கால் பண்ணி மீட் பண்ணி பேசும்போது இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணை நாசம் பண்ணி அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானா. இந்த விஷயம்லாம் இப்ப இந்த பொண்ணு சொல்லும் போது, ஐயோ ஏமா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல மாட்டியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் சொல்றேன் இல்லையா, வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருந்தான், எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம தான் நான் சொல்லாம பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது, சரி ஓகே அவன் எப்படி இருப்பான் ஏது இருப்பான் அப்படின்லாம் கேட்கும்போது, ஏற்கனவே இவங்க வந்துட்டு அந்த ஃப்ராடு பசங்களுடைய எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருப்பாங்க, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ இது எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை காமிக்கும் போது இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்கிறா. அவனுடைய ஒரிஜினல் நம்பர் அவன் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நம்பர், அவன் பேரு சாகர்னு சொன்னா, அதான் உண்மையான பேரான்னு தெரியல, அந்த பேர் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, இப்போ இந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர் மூவ் ஆகிட்டு இருக்கு, இந்த நம்பர் வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு இவன் அடிக்க ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்கான், அது ஒரு பொண்ணுடைய நம்பரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவன் யாருக்கோ கால் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னும் போது அண்ட் எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான், அந்த லொகேஷன் வந்துட்டு அந்த லொகேஷனை நோக்கி தான் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அந்த லொகேஷனுக்கு டீம் அனுப்பிச்சு விட்டாரு. இது இல்லாம இன்னொரு நம்பர் ஆக்டிவ்ல இருக்கும், அந்த நம்பரையும் நீங்க போயிட்டு ட்ரேஸ் பண்ணி பாருங்க, அந்த திருட்டு பையிலையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜையும் ஒரு போலீஸையும் அனுப்பிச்சு விடுறாரு. இங்க கீதாவை நீங்க யாரையாவது கூப்பிட்டு கிளம்பி போயிட்டு இந்த ஒரு பொண்ணு நாசம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அவன் எங்கேயோ போறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களே அந்த லொகேஷனுக்கு போங்க அப்படின்னு. அந்த பொண்ணு லைட்டா பயப்படுறா, தனியா போக முடியாது, நான் வேணா உங்க அசிஸ்டன்ட கூட்டு போறேன் அப்படின்னும் போது, ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, கண்டிப்பா போக முடியாது, ட்ராக் பண்றது கண்காணிக்கிறது யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான், என்னால போக முடியாது அப்படின்னும் போது இப்போ இதே ஸ்பாட்டுக்கு ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லேடி போலீஸ் இங்க வராங்க. வந்தவனு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க, சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணவே கிடையாது, நான் இதுக்கு உங்களை கொலை பண்ண போறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது, ஏமா நீ எனக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் இங்க சிஸ்டம் ஒர்க் எல்லாமே நீ தான் பண்ண போற, டேய் தம்பி நீ கிளம்பி அந்த கீதா கூட போயிட்டு வா, போயிட்டு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு விட்டாரு. ஆக்சுவலா இந்த திருட்டு பசங்களாம் எங்க கிளம்பி போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு வந்தான் பாருங்க, அந்த ரேபிஸ்டுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் போல போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றான். இந்த கல்யாணத்துக்காக தான் அங்க இருந்து கிளம்பி இப்ப இந்த ஊருக்கே வந்திருக்கானுங்க மக்களே. அண்ட் இதே டைம்ல ராஜும் இன்னொரு போலீஸும் கிளம்பி ஒரு போன் ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் போனாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு பார்க்கும்போது இந்த ராஜுடைய ஃபியான்சிய ஒருத்தன் ஷூட் பண்ணான் பாத்தீங்களா, அவன் இங்க நிக்கிறான். இவனை பார்த்தோன்னே ராஜுக்கு சரியான கடுப்பு, கண்ணை தூக்கி காமிக்க பையன் பயப்படுறான், ஐயோ என்ன விட்டுருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி நேதாஜி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு நேதாஜியும் தெரியாது பாபுஜியும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுமானுங்க, பாஸ் கிட்ட அவனுங்க தான் பேசுவானுங்க, என்ன பேசவே விட மாட்டானுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது இவரு ஷூட் பண்ண வேணாம் கைது பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்குறாரு. ஆனா செமையா கடுப்பாகுது, அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வந்துட்டு போகுது, டப்புன்னு ஷூட் பண்ணி இவனை கொலை பண்ணிட்டாரு. இதே டைம்ல கூட போன அந்த இன்னொரு போலீஸ் இப்பதான் வராரு, என்னையா ஷூட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கைது பண்ணலாம் தான் வந்தோம், ஆனா கைது பண்றதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னும் போது, சரி ஓகே பாத்துக்கலாம்
பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஜெயிலுக்குள்ள அந்த கைதியை காமிக்கிறாங்க. இவரும் வந்துட்டு அந்த கொள்ளையடிக்கிறதுல ஒரு ஆள் தான். இவனை கோர்ட்டு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாதுகாப்போட இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவன் யாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல அந்த பாலத்துக்கு மேல வச்சு ஷூட் பண்ணி பிடிச்சாங்க. இவனுடைய கூட்டாளிகள்லாம் எகிரி வச்சு தப்பிச்சு ஓடி போயிருப்பாங்க. அவன் தான் இவன். நாளைக்கு உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது என்னுடைய ஆட்கள் உனக்கு உதவி செய்ய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய போலீஸ் சொல்லியிருப்பாரு. அதே போல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற வழியில அங்க வந்த 2 பேரு இங்க இருக்கிற எல்லா போலீஸையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏற்கனவே காலில் புல்லட் பாஞ்சி காயமா இருக்கு. உன்னை எங்க கூட கூட்டமா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, நீ ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, பிளான் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை கீதா அந்த பெரிய போலீஸ் வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணவங்க மறுபடியும் அவனுங்க வேலையை காமிச்சிட்டானுங்க. ஒரு போலீஸ் மட்டும் இல்லாம நம்ம ஒரு பெரிய போலீஸ் டீமே இறந்து போயிட்டாங்க, ஏதாவது பண்ணும், அவங்க எல்லாரையும் காலி பண்ணும் அப்படின்னும் போது கண்டிப்பா ஏதாவது பண்ணி அவங்கள பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ நேதாஜின்னு ஒரு பையனை சந்தேகப்படுறாரு. அவனை வந்துட்டு இந்த லேடி கான்ஸ்டபிளை விட்டு ஃபாலோ பண்ண சொல்ல இவங்களும் அந்த மொபைல் எல்லாம் ட்ராக் பண்ணி எல்லாமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கடைசியா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிருக்கான் போல, அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணி. இப்ப இந்த லொகேஷன் எங்க காமிக்குது அப்படின்னும் போது டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு, ஹைவேல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே நான் உடனே கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா கிளம்ப, இல்ல நீங்க போகாதீங்க உங்க உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஆக்சுவலா அந்த கண்ணாடி போட்ட போலீஸ் இறந்து போனார் இல்லையா, அவருக்கும் இந்த லேடி போலீஸ்க்கும் நல்ல பழக்கம் போல, ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாரு. அநியாயமா அவரை கொலை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு இப்போ இந்த எபிசோடுடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸை வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதுல ஒரு போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லேடி போலீஸோடைய அண்ணாவா, அவங்களுக்காகவே நான் பழி வாங்க விட மாட்டேன், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் அந்த இன்னொரு லேடி போலீஸும் சேர்ந்துட்டு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு லோக்கல் போலீஸுடைய உதவியால அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நேரா கிளம்பி கல்யாணம் நடக்கிற அந்த வீட்டுக்கே போறாங்க. அந்த பையனுடைய பேரு சாகர் தான், அதாவது உண்மையான பேரு சாகரா. நேரா கிளம்பி போனா கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊர்ல வந்துட்டு மாமனாரு இந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு கொஞ்சம் பெரிய கையே, இந்த மாதிரி போலீஸ் வராங்க, சாகரை கைது பண்ண வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் தெரிய வந்து அவங்க கையில ஆயுதத்தோட வராங்க. மாமனாரே வந்து பேசுறாரு, என் மாப்பிள்ளைய பத்தி நான் தெளிவா விசாரிச்சுட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதே கிடையாது, ஒழுங்கா கிளம்பி போங்க அப்படின்னும் போது உடனே லேடி போலீஸ் ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. இவன் அந்த ஊர்ல இருந்து வரத்துக்கு முன்னாடி அந்த சேல்ஸ் கேர்ள் கிட்ட தப்பா நடந்து அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தா பாத்தீங்களா, அந்த வீடியோவை கைப்பற்றி அந்த வீடியோவையே போட்டு காமிக்கும் போது மாமனாருக்கே மனசு உடைஞ்சு போகுது. ஆட பாவி நீ ஃப்ராடு பயலா அப்படின்னு நடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பையன் மாமனார்கிட்டயும் அந்த கட்டிக்க போற பொண்ணுகிட்டயும் செமையா கெஞ்சிடான், என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒரு வாட்டி நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த பொண்ணும் மாமனாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இவன் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு லேடி போலீஸை அட்டாக் பண்ண வரான். அவங்க சும்மா விடாம திரும்ப அடிக்க அந்த டைம்ல மணப்பொண்ணி அங்க இருக்கிற கண்ணை தூக்கி அந்த கட்டிக்க போற புருஷனையே ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இந்த விஷயத்தை அங்க இருக்கிற யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த நேதாஜியை காமிக்கிறாங்க. இவன் நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் கீதாவும் வந்துட்டாங்க. இவங்க வந்து கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கைது பண்ணலான்னு பார்க்கும்போது அவன் அட்டாக் பண்ண ஓடி வரான். நம்ம ஹீரோவும் இவனும் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவனுக்கு மேல கண்ணை வைக்க, அவனுடைய பொண்டாட்டி கண்ணை கொண்டு வந்து ஹீரோக்கு மேல வைக்க, அதே டைம்ல கீதா கொண்டு வந்து கண்ணை இவங்களுக்கு மேல வைக்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கண்ணை வச்சு பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நேதாஜியை குடும்பத்தோட ஸ்டேஷனுக்கு தூக்கின்னு வந்து ஹீரோ உட்கார வைக்கிறாரு. இந்த நேதாஜிக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்டாட்டியும் இருக்காங்க. இந்த பையன் அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தான் கடைச்சிட்டேன் இல்லையா, என்ன புடிச்சிட்டீங்க, என் பொண்டாட்டி போல ஏன் கூட்டு வந்தீங்க, அவங்கள விடுங்க அப்படின்னும் போது நீங்க அநியாயமா அப்பாவி மக்களை போலீஸ் எல்லாம் கொலை பண்றீங்களே, அவங்களுக்கும் இதே போல குழந்தைங்க பசங்களா இருப்பாங்க, அவங்களுக்கும் பாசம்லாம் இருக்கும், அடுத்தவங்களுக்கு இறந்து போனாங்க, அடுத்தவங்களை கொலை பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா உங்க குழந்தைங்க பாதிக்கப்பட்டா மட்டும் அதுதான் மட்டும் கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒழுங்கா உண்மையை சொல்றான்னு விசாரிக்கும் போது அந்த குட்டி பையன் அழுதுகிட்டே இருக்கான். இந்த பையனை பார்க்கவே பாவமா இருக்கு, பொண்டாட்டியும் புள்ளையும் வெளியே கூட்டுமோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு, இல்ல அப்படின்னா மறுபடியும் பொண்டாட்டி புள்ளைய
ஜாலியா உள்ள கூட்டின்னு வருவேன் அப்படின்னும் போது நீங்க என் போன்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அதுல அவன் ஒரு 6-7 போன் வச்சிருக்கான். அதுல இருந்து ஒரு போன்ல இருந்து யாருக்கும் மிஸ்டு கால் கொடுக்க திரும்ப யாரோ கால் பண்றாங்க. இவன் அந்த பக்கம் வந்து கால் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து ஹலோ நேதாஜி சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த பக்கம் பேசிட்டவன் ரவின்னு இவனை கூப்பிடுறான். ஆக்சுவலா நேதாஜி அப்படின்றது அந்த பட்ட பேர் மாதிரி ஒரு கோட் வேர்ட் மாதிரி போல மக்களே. அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவரு இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாது, முதல்ல ஹீரோவுடைய கதையை முடிக்கணும், அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அது வரைக்கும் ரெஸ்டடு பொண்டாட்டி புள்ள கூட சந்தோஷமா இரு, எல்லாமே ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ அடுத்து கேட்டா வேற எதுவுமே தெரியாது, நான் இவருக்கு கால் பண்ணுவேன், என்ன வேலையோ சொல்லுவாரு, நான் டீமோட போயிட்டு பண்ணுவேன், அதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, நேதாஜின்ற பேரை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது இவனை என்னதான் அடிச்சு விசாரிச்சாலும் இவனுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். இப்போ இவன் போனுக்கு கால் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த காலை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கால் வந்துட்டு VPN மூலமா பேசியிருக்காங்களா, வேற லொகேஷன் காமிக்குது, அமெரிக்கா ஆப்பிரிக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலான டும்டும் ஜெயிலையும் காமிக்குது, அங்க கூட வந்துட்டு போனை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி டவர் லொகேஷன் காமிக்குது அப்படின்னு மத்த இடங்கள்லாம் காமிக்குது அப்படின்னா VPN யூஸ் பண்றாங்க, சம்பந்தமே இல்லாம டும்டும் ஜெயில ஏன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி டும்டும் ஜெயில இந்த மாதிரி ராபர்ஸ் யாராவது இருக்காங்களா, முக்கியமான ராபர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண ஜோடியை ஃபர்ஸ்ட் நைட்லயே வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை கைது பண்ணிட்டாங்களாம். அந்த 3 பேர்ல அந்த தலைவன், அந்த கேங்குடைய தலைவன் பேரு குப்தா, அவன் வந்துட்டு ஒரு முக்கியமான ஆளு, அவன் எக்கச்சக்கமான கிரைம் பண்ணிருக்கான், முக்கியமா இந்த மாதிரி ஆட்டைய போடுறதுல, கொலை பண்ணி ஆட்டைய போடுறதுல கை தேர்ந்தவன், அவன் தான் அந்த ஜெயில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் சொல்றாங்க. சரி குப்தாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அப்படியே ஜெயில குப்தாவை காமிச்சா அந்த ஜெயிலுடைய வார்டன் இருப்பாங்க பாத்தீங்களா, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜெயில இவன் ராஜ்யம் தான் போல. அங்க வந்து அதிகாரியே ஏப்பா ஒரு போலீஸ் வராங்க, நீ போயிட்டு வாழலாம் சொல்லிட்டு உன்னுடைய இடத்துக்கு போ, அங்க போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னும் போது இவனும் போயிட்டா. இதுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ளுக்குள்ள வராரு. உள்ளுக்குள்ள வந்த ஹீரோ குப்தாவை மீட் பண்றாரு. இவன் ராஜபோகமா இதோ வெளியே வாழ்ந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா வாழ மாட்டான் போல, உள்ள அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான் போல, கட்டிலு பெட்டு டிவி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு மக்களே. நம்ம ஹீரோ போயிட்டு மீட் பண்றாரு. இங்க நேதாஜி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் போற போக்குல நேதாஜி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டான். நேதாஜி நானா இருக்கலாம், அதுக்கப்புறம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். சரி நீ ரவிக்கு கால் பண்ணியான்னு கேட்கும்போது ஆமா ரவி வந்துட்டு என் தம்பி தான், நான் எப்பயாச்சும் சும்மா இருந்தேன் அப்படின்னா கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு அல்லகை இருக்கான். அந்த அல்லகையிட்ட டே நம்ம கடைசியா ரவிக்கு கால் பண்ணமான்னு கேட்கும்போது கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் எப்பயாச்சும் கால் பண்ணுவேன்ப்பா, ரவிக்கு நான் கால் பண்ணுவேன், உனக்கு எந்த நேதாஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த நகை கடைக்கெல்லாம் போயிட்டு ஆட்டையை போட்டாங்களே அந்த நேதாஜி அப்படின்னு சொல்லும் போது நான் நகை கடையில ஆட்டையை போட்டுக்கேன், நான் மட்டும் கிடையாது, இந்த ஜெயில இருக்க முக்காவாசி பேரு இந்த கோல்டு ஜுவல்லரிக்கு போயிட்டு ஆட்டையை போட்டு மாட்டினவங்களா தான் இருப்பாங்க, உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது மட்டும் இல்லாம நீ பொண்டாட்டி புள்ளைய கவனிச்சிக்கவே மாட்டியா, என்கிட்ட நீ வந்ததுல இருந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்டாட்டி கால் பண்ணி பேசுனியா, எப்போ கால் பண்ணி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு, வேலை விஷயமா காலே பண்ணலையா, சரி ஓகே இப்போ கால் பண்ணி விசாரி அப்படின்னும் போது ஆக்சுவலா ஜெயிலுக்குள்ள போனுக்கு கொண்டு வரக்கூடாது, அதான் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு நம்ம போலீஸோடைய மனைவிக்கு கால் பண்ணு, அதுவும் வீடியோ கால் பண்ணு அப்படின்னும் போது வீடியோ கால் பண்ண அவங்களும் அட்டென்ட் பண்றாங்க. ஏங்க யார் போனுங்க இது, எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னும் போது இது ஃப்ரெண்டோடைய போனு அப்படின்னு சொல்றாரு. இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. பார்த்தா அங்க யாரோ மருந்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத வீடியோ கால்ல பார்த்த ஹீரோ ஷாக் ஆகுறாரு. யாருமா அது வீட்டுக்குள்ள வந்து மருந்தடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா கொசு தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வர சொன்னேன், பார்த்தா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து மருந்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நீ பார்த்து பத்திரமா இருன்னு பேசிட்டே இருக்கும் போது போனை புடுங்கி கட் பண்ண. நம்ம ஹீரோக்கு இன்னமும் பயம் அதிகமாகுது. உடனே அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப கூட இந்த குப்தா வந்துட்டு கலாய்க்கிறான், இங்க பாரு உங்ககிட்டயும் கன் இருக்கு, என்கிட்டயும் கன் இருக்கு, என் கண்ணை நான் எப்ப வேணா யூஸ் பண்ணுவேன், எனக்கு தோணும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், உன்ன மாதிரி வாரண்ட் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்துற மாதிரி பேச நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு, ஹப்பாடான்னு ஃபீல் பண்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே குருன்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவன் காட்டுக்குள்ள இருக்கான். காட்டுக்குள்ள இவன் கூட்டமே ஏதோ மாவோயிஸ்ட் கூட்டம் மாதிரி மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இவன் கூட்டத்தை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி போலீஸ் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை ஒட்டும், அந்த ஓட்ட வழியா போலீஸ் உள்ளுக்குள்ள போந்து நம்ம எல்லாரையும் தூக்க பாக்குறாங்க. நம்ம வெஸ்ட் பெங்கால் முழுக்க ஆட்டையை போட்டு பீகார் வழியா அப்படியே ஒரு ஸ்டேட்டா ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையில பயங்கரமா செட்டில் ஆகணும், நம்ம குல தொழிலே ஆட்டையை போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேஷனா பேசிக்கிட்டு இருக்கான். இது பழைய பிளாஷ்பேக் மக்களே. ரியல் டைம்ல இந்த குரு என்ன பண்ணிருக்கான்
அப்படின்னா இந்த அரசியல்வாதியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஆளு கொலையே பண்ணி போட்டுட்டு இருக்கான். அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க, நம்ம ஹீரோலாம் வராரு. இந்த ஆளு ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது, இருந்தாலும் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது சீஃப் லேடி கால் பண்றாங்க. கால் பண்ணி முதல்ல வந்துட்டு நார்மல் பீப்புளை மட்டும் தான் கொலை பண்ணாங்க, இப்ப போலீஸ் அதுக்கப்புறமா பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அந்த குற்றவாளிகளை கைது பண்ணுங்க அப்படின்னும் போது இப்ப இந்த அரசியல்வாதி கூட யாரெல்லாம் பழகினான்னு பார்க்கும்போது குருன்ற ஒருத்தன் பழகிருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா டிரைவரையும் ஆளக்கானும், குரு டிரைவர் 2 பேரையும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குருவுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஆளக்கானும். குருவுடைய போன் இருக்கு, அந்த போனுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னா குருவே கால் பண்றான். என்ன போலீஸே, என்ன தேடி நீ என் வீட்டுக்கு போயிருக்க போல, ஆனா நான் தேடி உன் இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. என்னுடைய இடமா வீடா இருக்குமோன்னு யோசிக்கும் போது வீடா இருக்க வாய்ப்பு இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. பார்த்தா குரு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அங்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவரை போட்டு போலன்னு போலக்கிறான். இதே டைம்ல அந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து பார்க்கும்போது இவனை பார்த்தவனே இவங்க ஏதோ யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு கிராமத்துக்கு நம்ம ஹீரோ விசாரிக்க போனாரு பாத்தீங்களா, அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த லேடி சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. சாப்பாடு கொண்டு வர வழியில இவன் தான் இடிச்சு தள்ளி விட்டுருப்பான். அந்த சாப்பாடையும் தூக்கி கையில கொடுத்திருப்பான். அப்படி திரும்ப கையில கொடுக்கும் போது அந்த பேக்குள்ள பாம் வச்சு, அந்த டப்பாக்குள்ள பாம் வச்சு கொடுத்திருப்பான். மக்களே, அந்த பாம் தான் வச்சிருக்கோம். டே அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களை அடிச்சு தள்ளி விட இவங்க மண்டையில காயம்பட்டு மயக்கமாயிட்டாங்க. இதே டைம்ல ஹீரோடைய அசிஸ்டன்ட் சண்டைக்கு போகும்போது காலை பிடிச்சி இழுப்பான் பாருங்க, காலு தனியா வருது. ஆக்சுவலா இவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல பாம் அடிக்கும் போது ஒரு கால் போயிட்டு இருக்கு மக்களே, அதுக்கு பதிலா செயற்கை காலோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்த நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க, இப்பதான் காமிக்கிறாங்க. ஒரு காலே இல்ல அப்படின்னா கூட சண்டை போட்டு அட்டாக் பண்ண பார்க்கும்போது இப்ப அவன் வந்துட்டு ஈஸியா அடிச்சு அந்த காலை புடுங்கி காலாலேயே அடிச்சு அந்த போலீஸை கொலை பண்றான். அந்த ரவியை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். பொறுமையா தான் நம்ம ஹீரோடைய டீம் வராங்க. வந்து பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, சமையா அழுகுறாங்க. இப்போ இந்த லேடி போலீஸ் சொல்றாங்க, லேடி கான்ஸ்டபிள் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா சுந்தர்பன்ஸ்ல நீங்க போகும்போது நான் சாப்பாடை கொண்டு வரும்போது என்னை இடிச்சு தள்ளி விட்டு அந்த பேக்குள்ள இவன் தான் பாம் வச்சான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இவன் தான் அப்படின்னும் போது இப்பதான் ஹீரோக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி சுந்தர்பன்ஸுக்கு போயிட்டு ஒரு கேஸை முடிச்சோம் இல்லையா, அங்க எதையோ மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம போயிட்டு அங்க குற்றவாளிகளை கைது பண்ணும்போது இவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அங்க இருந்து தான் இது வரைக்கும் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குப்தாக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, நம்ம நேரா போயிட்டு குப்தாவை மீட் பண்ணலாம். அங்க மீட் பண்ணி அவனுடைய எல்லா திங்ஸையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வார்டனை மீட் பண்ணி, நீங்க போலீஸா நடந்துக்காம அந்த பொறுக்கி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த போலீஸையே திருத்தி அந்த போலீஸுடைய ஃபுல் சப்போர்ட்டோட ஜெயிலுக்குள்ள வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு ஒரு டான்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த டைம்ல எல்லாரும் டான்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த குப்தாவுடைய செல்லுக்கு அங்க டான்ஸ் ஆட போன டீம் மாதிரியே நம்ம ஹீரோடைய டீம் வேஷம் போட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க குப்தாவுடைய செல்லுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அங்க கிடைக்கிற ஹார்ட் டிஸ்க்ல இருந்து போன் வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அங்க கிடைக்கிற எல்லா முக்கியமான எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு குப்தாவையும் கைது பண்ணிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அங்க யாரோ கன்னோட வராங்க. யாருன்னா அந்த பழைய போலீஸ். இந்த ஆளு கன்னோட அங்க வர, யோ நீ இந்த செல்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமே ஹீரோக்கு இப்பதான் தெரியும் போல. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஆமா நான் பாட்னு அந்த ஊர்ல ஏதோ நான் பாட்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா இவனுங்க மொத்தமா 4 பேரு மக்களே, இந்த பழைய போலீஸ், அதுக்கப்புறமா அந்த குரு, ரவி, இவங்க 3 பேருக்கும் அரசியல் சப்போர்ட் யாரு அப்படின்னா அந்த இறந்து போன அரசியல்வாதி. இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு போதைப் பொருள் விற்கிறது மத்த எல்லா இல்லீகல் வேலையும் பார்த்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு மொத்தமா டிஸ்டர்ப் பண்ணி இவனையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு வர இவங்க பிசினஸ் மொத்தமா பாதிச்சு போயிருச்சு. அதனாலேயே தான் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டாரு, பாம செட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஆள் தான் பார்த்திருக்காரு. இப்ப மட்டும் உன்னை சும்மா விட்டுவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல கொண்டு போற எல்லா திங்ஸையும் இங்க போட்டு போ. அது மட்டும் இல்லாம இந்த குப்தா என்னுடைய ஆளு, இவனை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ திங்ஸ் எல்லாத்தையும் கீழே போடுறாரு. ஏன்னா இவன் கையில கன் வச்சிருக்கான், சரி என்ன பைத்தியக்காரன் ஷூட் பண்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல அந்த வார்டன் வந்துட்டு இந்த கன்னை ஷூட் பண்றாரு. இவ்வளவு நாளா இந்த பிக்காளி பசங்களுக்கு காசுக்காக சப்போர்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண முடியாது, உண்மையான போலீஸா செயல்பட போறேன், நீங்க கைது பண்ணுங்க, யாரை வேணா கைது பண்ணுங்க அப்படின்னும் போது இங்க மாத்தி மாத்தி பயங்கரமான கலவரம், பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியா அவனுங்களை கைதும் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 7வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோடைய பையன் ஏதோ ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு, அங்க போயிருக்கா, நிறைய மக்கள் இருக்காங்க, பார்வையாளர்கள், காம்படிஷன்ல கலந்துக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரி ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்கேன், விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குருவும் ரவியும்
மனைவியும் வரானுங்க. வந்தவனுங்க கையில கன்னோட இங்க இருக்கிற எல்லாரையும் பணைய கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டு லைவ்ல வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க உடனே ஹீரோ வரணும், ஹீரோயிட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் ஹீரோக்கும் டீமுக்கும் தெரிய வந்து நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. இங்க வந்துட்டு மைக் மூலியமா பேச ட்ரை பண்ணா உள்ளுக்குள்ள வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இப்போ உள்ளுக்குள்ள போலாமா வேணாமா, உள்ளுக்குள்ள போனா மத்தவங்களை ஷூட் பண்றான், குழந்தைங்க வேற இருக்காங்க, ஹீரோடைய பையனும் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த ஆர்கனைசர் மொத்தமா இந்த இதுக்குலாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவர் அங்க வராரு. உள்ளுக்குள்ள மொத்தமா யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 150 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உள்ள கேமராலாம் இருக்கும் இல்லையா, அந்த கேமராவை வெளியேந்து ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான கேமரா இருக்கு, ஆனா அந்த எல்லா ஆக்சஸையும் எல்லா கேமராவையும் கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு. சரி, நீங்க முதல்ல இந்த பில்டிங் உடைய ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்க, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க சில பசங்களுடைய அப்பா அம்மா ஓடி வராங்க. நம்ம ஹீரோடைய மனைவியும் வராங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள பையன் மாட்டிக்கிட்டான், ஏதாவது பண்ணோம், காப்பாத்துங்க அப்படின்னும் போது நம்ம பையன் மட்டும் இல்ல, நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா காப்பாத்துவேன், ஏதாவது பண்ணி காப்பாத்துவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்து ஏதாவது ஐடியா பண்ண முடியுமா, ஏதாவது காப்பாத்த வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவனுங்க உள்ளுக்குள்ள போகும்போதே ஸ்பீக்கரை வெளியே வச்சுட்டு போயிருக்கானுங்க. இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள கைது பண்ணப்பட்டு வச்சிருக்கிற அந்த குப்தாவையும் அந்த பழைய போலீஸையும் வெளியே விடல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் ஒன் பை ஒன்னா சாவாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இங்க இருந்து பேசுறாரு. அது எப்படி என்னால முடியும், என்னால முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ள பார்வையாளர்களா போயிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல 2 பேரை அநியாயமா ஷூட் பண்ணி டெட் பாடியை வெளியே போட்டு போக இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன இவனுங்க கொலையெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு சும்மாலாம் வந்துட்டு எதையும் கொண்டற முடியாது, நீ முதல்ல உள்ளுக்குள்ள வயசானவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்கள வெளியோடு, அண்ட் பசங்களை சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்களையும் வெளியே அமிச்சோடு, அப்பதான் வந்துட்டு அவங்க 2 பேரை கூட்டின்னு வருவேன் அப்படின்னும் போது நீ முதல்ல கூட்டிட்டு வந்து விடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோக்கு வேற வழி கிடையாது. அந்த பழைய போலீஸையும் குப்தாவையும் கூட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ள அமிச்சோட பசங்களெல்லாம் அனுப்பிச்சு விட முடியாது, அதுக்கு பதிலா அந்த வயசானவங்களை மட்டும் முதல்ல வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்களை மட்டும் வெளியே அமிச்சோட, இதே டைம்ல இப்போ உள்ளுக்குள்ள அமிச்சு விட்டாங்க இல்லையா அந்த பழைய போலீஸையும் குப்தாவையும், இவங்களுக்கே தெரியாம ட்ரெஸ்ல வந்துட்டு கேமரா செட் பண்ணி அமிச்சிருக்காரு போல, உள்ளுக்குள்ள என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய பையனை கன் பாயிண்ட்ல கூப்பிட்டு வச்சு அவங்க உடம்பு முழுக்க இந்த மனித வெடிகுண்டு மாதிரி வெடிகுண்டுலாம் கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ஷாக் ஆனவரு. இதே டைம்ல அங்க ஒரு ஏசி வெண்ட் இருக்கு, அந்த வெண்ட் மூலியமா உள்ளுக்குள்ள போயிட்டு மத்தவங்களை காப்பாற்ற முடியும், அவனுங்களை புடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட இதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அதனால ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி நான் உள்ளுக்குள்ள வரேன், நம்மளே நேரடியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட பேசும்போது, நீ உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ண போற, நாங்க தப்பிச்சு போனோம் அப்படின்னா அதுக்கு ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னும் போது ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்றேன், ஆனா அது இங்க வந்து சேர கண்டிப்பா டைம் எடுக்கும், ஒரு 2 மணி நேரமாச்சு டைம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வரேன், நம்ம பேசி தீர்த்துக்கலாம், உனக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னா நேரடியா மோதிக்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகே, ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம ஆயுதத்தெல்லாம் தூக்கி போட்டு நேரா நீ உள்ளுக்குள்ள வா, உள்ளுக்குள்ள ஒத்தை கொத்த மோதி பாத்துக்கலாம் அப்படின்னும் போது இந்த பழைய போலீஸ் கத்துறாரு, யோ அவன் உள்ளுக்குள்ள வந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்படின்னே தெரியாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் டம்மி பீஸ் கிடையாது அப்படின்னு, நான் சொல்றதை கேளு, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, நான் பாத்துக்கிறேன், அவன் உள்ளுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய போலீஸ் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோடைய டீம் அந்த ஏசி வெண்ட் வழியா உள்ளுக்குள்ள வந்து மத்தவங்களை காப்பாற்ற முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. போனவனே இன்னமும் அந்த பழைய போலீஸ் கத்திக்கிட்டு இருக்கும் போது குப்தா கடுப்பாயிட்டு, என்னடா நீ நாங்க சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு உதவி செஞ்ச, ஆமா அதெல்லாம் உண்மைதான், அதுக்காக நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை புடுங்கி குப்தா இவனையே கொலை பண்ணிட்டாரு. இப்போ ஹீரோக்கும் அந்த 3 பேருக்கும் மாத்தி சரியான சண்டை. இந்த சண்டைக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டீம் உள்ளுக்குள்ள வந்து ஒன் பை ஒன்னா அந்த பசங்க எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுடைய பையன் இருக்காலியா அவன் உடம்புல பாம்பு கட்டிருப்பாங்க. இந்த பாம்பை எப்படி டிஃபியூஸ் பண்றது அப்படின்னே தெரியாம நம்ம ஹீரோவுடைய டீம்ல ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க குப்தா வரான். இப்போ அவனையும் அடிச்சு மட்டை பண்ணிட்டு அவனுடைய கண்ணையே பிடுங்கி குப்தாவையே கொலை பண்றாங்க. ஆனா இந்த ரவியும் குருவும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கன் பாயிண்ட்ல எல்லாரையும் புடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான் கதையே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு போலீஸ் வந்திருப்பாங்க. அந்த லேடி போலீஸ் இங்க வராங்க. இங்க வந்துட்டு இவங்க சண்டை போடுறாங்க. என்ன சார் என்னுடைய ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்து நீங்களே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே செமையா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றாரு. பயங்கரமா சண்டை போட்டு அந்த குருவையும் ரவியையும் அடிச்சு கட்டி போட்டு அவனுங்களுக்கு மேலேயே அந்த பாம்பை செட் பண்ணிட்டு வெளியே போறாங்க. இப்போ இவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. மயக்கம்லாம் தெரிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது உடம்புல பாம்பு கட்டப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் டைம் முடிய போது. டைம் முடிஞ்ச உடனே டமால்னு வெடிக்க இவங்க அப்படியே பொறுமையா கெத்தா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த சீரீஸும் முடியுது மக்களே.